Hello students, welcome back to my channel. So 11th standard mathematics already second midterm exam நிறைய வீடியோ போட்டேன். important 2 mark தனியா, important 3 mark தனியா, important 5 mark தனியா. சரி தனித்தனி வீடியோ பார்க்க கஷ்டமா இருக்குன்னு மூணையும் சேர்த்து ஒரே வீடியோல important 2 mark 3 mark 5 mark எல்லாம் போட்டேன். சோ இப்போ ஃபைனலி எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. சோ நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சோ அதுல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चन பேப்பர் நம்ம கிட்ட இருக்குது. சோ அத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இதே மாதிரி நமக்கு கிடைக்கிற எல்லா क्वेश्चन பேப்பரையும் நான் அப்லோட் பண்றேன். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. அதுல உள்ள அத மட்டும் இல்லாம அதுல உள்ள மாடலையும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 50க்கு 50 ஸ்கோர் பண்ணலாம். சோ புக் பேக் ஒன் வேர்ட் தரவா படிச்சு இப்போ நான் இதுல சொல்ற மாடல்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கான ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் போய் क्वेश्चन பேப்பர் கலெக்ட் பண்ணி நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது நான் சொல்லியிருப்பேன் பல தடவை. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி இது கண்டிப்பா கேட்பாங்கன்னு அதே தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுவும் வந்து இது பண்ணிடலாம். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா விச் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஏ கொடுத்துட்டாங்க அண்ட் பி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப லாம்டாவோட வேல்யூ என்ன? லாம்டா எங்க இருக்கு? ஏல வந்து இருக்கு லாம்டா ஜே, ஜே கேப். அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின். மேக்னிடியூட் ஃபைண்ட் பண்றது கேட்டிருக்காங்க. இதுவும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். x tends to 3ங்கிறப்ப கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன்டீஜர் n. என்னோட பாசிட்டிவ் அது கேட்டிருக்காங்க. 17வது கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நீங்க ஷோ பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே 2 மார்க். அதே மாதிரி தான் 3 மார்க்கும் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங். இது எக்ஸ்பேண்ட் பண்ணாம இதோட டிட்டர்மினன்ட் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்னொன்று. அடுத்து ஃபார் எனி வெக்டார் ப்ரூவ் தட் ஆர் கேப் ஈக்குவல் டு, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து இஃப் ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரியாங்கிள். ஒரு ட்ரியாங்கிளுடைய சென்ட்ராய்டா ஜி இருந்துச்சு அப்படின்னா GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஈஸி தான், பாத்துக்கோங்க. அடுத்து இந்த 23வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் தட் f of x ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 5 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஆர் ரியல் நம்பர் ஆர். ஸோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாத்துக்கோங்க. 5 மார்க் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துட்டு பை யூசிங் ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி இதை வந்து 8abcன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபேக்டர் தியரத்தை வச்சு ஒரு தியரம் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும்னு சொல்லியிருந்தேன். அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரூவ் தட் த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரியாங்குலர் கான்கரண்ட். இதுவும் ரிப்பீட்டடா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த தியரம். ஸோ படிக்காதவங்க தயவு செஞ்சு படிங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரியாங்கிள், அதுவும் ஈஸி தான். அடுத்தது அப்படி 27 வந்தோம்னா அப்புறம் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட், இதோட ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுவுமே ஈஸி தான், பாத்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை இதுல இருந்து தான் மேக்ஸிமம் இந்த டிட்டர்மினன்ட் வச்சு வருது, ஃபேக்டர் தியரம், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தே மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றது வந்து இது போக புக் பேக் ஒன் வேர்ட் நல்லா பாத்துங்க. லிமிட் வச்சு கண்டினியூ பண்றது ஒரு நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படின்னா யூடியூப்ல போய் அலெக்ஸ் மேக்ஸ், இல்ல அப்படின்னா ராம் மேக்ஸ், அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸுக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.